பூவுலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஏவாவேலு என்கிட்டயே மக்கள் எனக்கு இந்த ரேட்டுக்கு வாங்கி கொடுங்க. ஏகனாபுரம், பரந்தூர் மக்கள், இந்த 2 கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாராச்சு நாங்க எங்க ஒரு சென்ட் நிலத்து தயாரா இருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தா போகுதுன்னு அது முன்னாள் அமைச்சருக்கு சொன்னாங்க. சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க நிலத்துக்கு இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, எங்க அப்பாவுமே அம்மாவே நான் இங்கதான் புதைச்சிருக்கேன், நான் எங்க போய் சாமி கும்பிடுன்னு கேட்டாங்க. இல்ல பஸ் ஸ்டாப் பத்தி பேசிருக்கீங்களா? ஓட்டை இல்லாத ஒரு பஸ் நீங்க வந்து காட்டுங்க. இன்னைக்கு ட்ரெயின்ல நாங்க தொங்கிட்டு தானே போயிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுறீங்க. இவ்வளவு பேசுறீங்க, ஏர்போர்ட்டுக்காக பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 வருஷமா புதுசா ஒரு ரயில் கொடுத்துருப்பாங்களா? அதுக்கு எத்தனை பேர் பேசுறாங்க? இந்தவங்கலாம் நிம்மதியா உங்களால ட்ரெயின்ல போய் ஏறி உட்காந்துட முடியுமா? ரிசர்வேஷன் இல்லாம போய் உட்காந்துட முடியுமா? எல்லாருக்கும் ரிசர்வேஷன் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குதா உங்களுக்கு? இந்த 3 கோடியை அச்சீவ் பண்றது பாத்தீங்கன்னா 2034 அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது டிஆர்பி ராஜா அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கோடி பேர் டிராவல் பண்றதுக்கான மாநிலங்கள்ல அடுத்த ஒரு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 8 கோடி தான். 75% மக்கள் தான் சென்னையை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 25% மக்கள் கோயம்புத்தூர் பயன்படுத்துறாங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மதுரையும் திருச்சியுமே இருக்கு. இந்த 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது அந்த இடத்துல நாங்கள் மாற்று திட்டங்கள் கொண்டு வருவோம். அது ஒரு ப்ரொபோசல் தானே. அதை திமுகவினர் பதில் கேள்வி கேட்குறாங்க. நீங்க அந்த இடத்துல வேற திட்டம் கொண்டு வரதுக்கு நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. அதான் நான் சொல்றேன். நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, நீங்க திருப்பி பொது பத்தி எங்க இருந்து வருதுன்னா, ஒரிஜினல் ப்ரொபோசல் அப்படிங்கிறது 2007 தான் ஒரிஜினல் ப்ரொபோசல். 2022 வரைக்கும் அதை இனிஷியேட் பண்ணவே இல்லை. 2022 அது திருப்பி அதை கை விடுறாங்க. அப்போ அமைச்சர் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் உங்களுக்கு காம்பன்சேஷன், இங்க வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அச்சுறுத்தி தான் கொடுக்கப்பட்டுச்சு. ரீஹாபிலிட்டேஷன் செட்டில்மெண்ட் அதுதான் பேசப்பட்டுச்சு. நிலத்திற்கு பதிலாக நிலம் அப்படின்னு பேசுறீங்களா? கிடையாது. திராவிட கட்சிகள் தாங்கள் முதல்ல பொது உடைமை சித்தத்தில் தான் என்ன இருக்கிறோமா, இல்லை கேபிட்டலிஸ்டா மாறிட்டோமா என்பது வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நெய்வேலி லிக்னைட்டே தேவையில்லை, அதை அப்புறப்படுத்துங்க. இந்த கேள்வி சௌமியா அன்புமணி அவர்கள் எழுப்புறாங்க. இந்த நிலக்கரி எடுப்பது நிலக்கரிக்கும் நான் டாக்ஸ் போட முடியாது, அந்த ரைட்டு எனக்கு கிடையாது. அதை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றீங்க, அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் எனக்கு அதிகமாக கொடுத்தா அதுவும் கொடுக்க மாட்டீங்க. கடைசியில் எங்க நிற்கிறோம் பாருங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுங்கன்னு நிற்கிறோம். அவங்க அணை கேட்பது என்பது விவசாயிகளுக்காக இல்லை, தீர்ப்பதற்கு. அவர் சொல்றாரு, நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். இல்லை, அதுக்கு அதில் மாட்டு கருத்து இல்லை. நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், அது உங்களுக்கு காவேரி நல்லா இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போ நிறைய சோவியத் உரல் லேக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்நிலை அப்படிங்கிறத அது மாற்றி அமைச்சர் வழித்தடத்தை மாற்றினாங்க. கடைசி அது வறண்டு போச்சு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றி செல்வன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். 1000 நாட்களுக்கு மேலான மக்கள் போராட்டம், பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அந்த போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க, வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது, அரசியலுக்காக நீங்கள் இந்த இதை கைவிட்டுட்டீங்க, முன்னாள் முதல்வர் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தலையில் விழுந்த ஒரு பேரிடி, இப்படி கடுமையான வார்த்தைகளில் பதிவு செய்கிறாங்க. திமுக அரசு மட்டும் இல்லாமல் தற்போதைய இதர எதிர்க்கட்சிகளுமே கூட இந்த திட்டத்தை கைவிட்டது சரியான முடிவு கிடையாது, உடனடியாக வேறொரு திட்டத்தை நீங்கள் காட்டணும், எங்கே போய் காட்டுவீங்க, இப்படி பல்வேறு வினாக்களை முன்வைக்கிறாங்க. முதற்கட்டமாக நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டதை எப்படி பார்க்குறீங்க? திட்டத்தை கைவிட்டதை ஆப்வியஸ்லி வரவேற்கும். இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பொதுபத்தியில் ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, என்னமோ இந்த திட்டம் கெட்டி முடிச்சு திறப்பு விழாவுக்காக ரிப்பன்லாம் கட்டி வச்சிருக்காங்க, வெட்டுறது மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்படி கிடையாது. அடிப்படையில் இந்த திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்திற்கான முதல் கட்ட அனுமதியை கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. பாலிசி லெவலில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கடந்த 2025ஆம் ஆண்டு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசியின் கீழாக இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சைட் கிளியரன்ஸ். இந்த 2 கொள்கை அளவிலான இருக்கக்கூடிய அனுமதி ஒன்றிய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. இந்த கொள்கை அளவிலான இருக்கக்கூடிய அனுமதி என்பது பல்வேறு நிபந்தனைகள் உட்பட்டது. இதுக்கு பின்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அந்த ஆய்வுகள்லாம் செய்ததுக்கு பின்பாக அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்வு வந்ததுக்கு பின்பாக தான் அடுத்த கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அப்போ இது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதில் கடந்த ஆட்சியில் இந்த ப்ரொபோசல் வைக்கும் போது இதுக்கான மாற்று கருத்துக்களை அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க, அதுக்கான காரணங்களை சொன்னாங்க. ஆனால் அது அவங்க பரிசீலிக்க விரும்பலை.
ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த காரணிகளை ஏற்றுக்கொண்டார்கள், இது நியாயமானது உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து இதை வந்து வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராப் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதன் காரணமாக வந்து உங்களுக்கு அப்படியே தமிழ்நாடே பின்னாடி போயிருச்சு அப்படின்னு பேசுவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை அடிப்படையில் வந்து பேசக்கூடியிருக்காங்க. ஏன்னா இதை சில ஆதாரங்களோடு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் 1 ட்ரில்லியன்லேருந்து 2 ட்ரில்லியன் வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு பொருளாதார இழப்பை சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. மேலாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது இந்த இடம் தான் சரியான இடம், அந்த பக்கம் கல்பாக்கம் மணல் மண் நிலையம் இருக்குது, வடசென்னையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி குறைந்தபட்ச பாதிப்பு உள்ள இடமா தான் பரந்தூரை நாங்கள் தேர்வு செஞ்சோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஓகே, அந்த லாஜிக்லி அந்த கொஸ்டின் எக்ஸாமின் பண்ணோம். அமைச்சர் அவர்களுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் தங்கம் கூறிய என்ன சொல்கிறாங்க, டிஆர்பி ராஜா அவர்கள் கூறிய 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்றுமதி அதிகமாகும், அது சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஸ்ரீபெரும்பூர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியா, ஆல்ரெடி அங்கே வந்து ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆல்ரெடி அங்கே எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, அதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் சென்னை ஏர்போர்ட் மூலமாக எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறாங்க, அதில் எவ்வளோ போதாமைகள் இருக்குது, அதன் காரணமாக புதிய ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிற தரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லைங்களா. ஆல்ரெடி நாங்கள் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எங்களால் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா சென்னையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு அவங்க சொல்லலை, அதுக்கான எந்த தரவுகளே கிடையாது. 2வது, இந்த புதிய விமான நிலையம் வருவதன் காரணமாக புதுசாக இவ்வளோ இண்டஸ்ட்ரி வருவதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த டேட்டா கொடுக்குறாங்க, அதுவும் கிடையாது, 2மே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்போ இதை எப்படி நம்ம வந்து கான்கிரீட்டாக நம்புறது அப்படின்னு அப்போ இந்த டேட்டா இருக்குங்களா. இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ இந்த புதிய விமான நிலையம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்ஸ்க்கான தேவைகள்லேருந்து இருக்குதா இல்லை பேசஞ்சர்ஸ்கோட தேவையாக இருக்குதா அப்படின்னு தெளிவுபடுத்தணும். பேசஞ்சர்ஸ்னுடைய அடிப்படையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, தற்போது நமது விமான நிலையம் சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ அதோட கேரிங் கெப்பாசிட்டி 35 மில்லியன் பேசஞ்சர்ஸ் பெர் ஆனம், அதாவது 3.5 கோடி பேரை வந்து தங்ககிட்ட கரண்ட் ஒன்று இருக்குது. தற்போது கணக்கின்படி என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ 1.5 கோடி அளவுக்கான மக்கள் வந்து டிராவல் பண்றதா வந்து சொல்றாங்க. அதுவே ரொம்ப அதிகமான ஒரு கணக்கீடு தான். எனவே அதை எக்ஸ் பண்ணிடும். இந்த 3 கோடியை அச்சீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2034க்குள்ள அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது டிஆர்பி ராஜா அவனுடைய வாதமாக இருக்கிறது. அது அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடும். அதனால கூடுதலாக 10 கோடி பேர் டிராவல் பண்ற அளவுக்கான புதிய விமான நிலையம் தேவை. அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கோடி பேர் டிராவல் பண்றதுக்கான விமான நிலையங்கள் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஃபார் ஃபெச்டாக இருக்கக்கூடிய ஒரு கணக்கீடா இருக்கு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனே 8 கோடி தான். இது 8 கோடி பேர் பாப்புலேஷன்ல வந்துட்டு நீங்க 15 கோடி பேருக்கு ஏர்போர்ட்ல டிராவல் பண்றதுக்கான நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது என்ன லாஜிக், என்ன டேட்டா, யார் அந்த ஸ்டடி பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ இந்த சொல்லக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ கடந்த ஆட்சியில் இந்த சொல்லக்கூடிய 2034க்குள்ளாக சென்னையினுடைய தற்போதைய விமான நிலையம் அப்படிங்கிறது ஸ்டாக்னேட் ஆகிடும் அப்படிங்கிறது என்ன டேட்டால வந்து அவங்க சொல்றாங்க. சொல்றாங்கல்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட், பல்வேறு ஏர்போர்ட்லாம் நம்ம பார்க்கலாம், மீனம்பாக்கம் வந்து தரம் இல்லாமல் இருக்கு, அங்கே வந்து கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை சுற்றி மக்கள் டென்சிட்டியோடு இருக்கிறாங்க, அப்போ அங்கே உள்ள மக்களை கொண்டு போய் நீங்கள் வெளியே போடுவீங்களா, பரந்தூர் தான் சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அது வந்து இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அங்கே நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குன்னா இருக்குது, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு என்னங்கிறது வேற. அந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய முடியுமா அப்படின்னா விரிவாக்கம் செய்ய முடியும். ஒரிஜினல் ப்ரொப்போசல் அப்படிங்கிறது 2007 தான் ஒரிஜினல் ப்ரொப்போசல். 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, இந்த ஏர்போர்ட்னால வந்து நம்ம விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க. அப்போ இனிஷியலாக நொளம்பூர் அது சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இருக்கக்கூடிய நிலத்தை கையகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வந்து நம்ம இடம்பெயர்ப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும், அதனால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கெரப்பாக்கமுக்கு வராங்க. கெரப்பாக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு 1032 ஏக்கர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. 2007 ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. சிஎம்டியோட மாஸ்டர் பிளானில் அதை மாற்றி இந்த ஏரியாவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆனால் அது டிக்ளேர் பண்ணதோட சரி, அதுக்கப்புறமா அது லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இனிஷியேட் பண்ணவே இல்லை. 2022 வரைக்கும் அது இனிஷியேட் பண்ணவே இல்லை. 2022 அது திருப்பி அதை கை விடுறாங்க. அப்போ அமைச்சர் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதே சட்டசபையில் அக்டோபர் 2022 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த நிலத்தை கையகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டியதாக இருக்கு, அது ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால நாங்கள் அதை செய்ய விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பரந்தூரை பொறுத்த வரைக்கும் 15,000 கோடி ரூபாய்க்கு நீங்க மெட்ரோவே அமைக்க போறீங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா,
ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை நீங்கள் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக 1000 ஏக்கருக்கு உங்களை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வெறும் 10,000 கோடி ரூபாய் தான் நீங்கள் மக்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் கட்டுமான செலவு தான் கம்பேரிட்டிவ்ல கம்மியாக தான் இருக்க போகுது. பரந்தரோட புதுசாக நீங்கள் கட்டுறதை விட இது கம்மியாக தான் இருக்கு. அப்போ அந்த வகையில் இது எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வந்து அந்த லேண்டை கையகப்படுத்தாம இப்போ டெர்மினல் 3 and 4 கட்டிட்டு இருக்காங்க. டெர்மினல் 5 வரைக்கும் கட்ட முடியும் அப்படி சொல்றாங்க. அப்படி கட்டுறாங்க அப்படின்னா அதனுடைய தாங்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு 5 கோடி நபர்களை தாங்கும் திறன் அளவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டை உங்களுக்கு அந்த அளவுக்கு விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், கர்நாடகாவையும் நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெங்களூர் ஏர்போர்ட் மட்டும்தான் அதிகமான நபர்கள் வந்து போயிடுறாங்க. அங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டா சரி, மைசூர் பெரிய அளவுக்கு பேசஞ்சர்ஸ் வர்றதில்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஏர் டிராவல் பண்ணக்கூடிய சதவீத மக்கள் பார்க்கும்போது 75% மக்கள் தான் சென்னையை பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 25% மக்கள் வந்து கோயம்புத்தூர் பயன்படுத்துறாங்க. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மதுரையும் திருச்சியுமே இருக்குது. ஸோ இந்த 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குங்களா, இதை நீங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்யலாம். இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 ஏர்போர்ட் இருக்கு. 3 ஏர்போர்ட்டுமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அந்த 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்துமே அவங்க கேரளால எந்த மூலையில இருந்து வேணா துபாய்க்கு போகலாம். அப்போ வச்சு இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சென்னைக்கு வந்து ஏன் துபாய்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்லேயே வந்துட்டு நீங்கள் அது விரிவாக்கம் செய்ய முடியும். சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதே ஒரு பரவலான வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாரியா இருக்கு. அப்போ இங்க என்னன்னா ஏர் டிராவல் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய மக்கள் பரவலாக இருக்கிறார்கள். ஆனா மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. பெங்களூரை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தான், மும்பை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. அதை விட்டு அவங்களுக்கு ஏர் டிராவல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இல்லை. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக இருக்கிறார்கள். அப்ப ஏன் நீங்க பரவலாக இது கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஏன் மையப்படுத்துறீங்க அப்படிங்கிறத கேள்வி. அப்ப சென்னையே ஏன் மையப்படுத்துறீங்க? சென்னையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி முதல்ல என்ன நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சென்னையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சென்னையில் இருக்கிறோம் நம்ம. அதுவே ரொம்ப அதிகமானது. அப்போ ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகுது. மேலும் மேலும் நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா அர்பன் ஆக்கிட்டே போறீங்கன்னா இன்னும் பாப்புலேஷன் டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சென்னையோட கேரிங் கெப்பாசிட்டி என்ன ஆகும்? அப்போ இன் ஃபியூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகள் சென்னையோட தாங்குதிறன் என்னவாக இருக்குன்னு யோசித்து நீங்கள் செய்யணும். அந்த வகையில் பார்க்கின்ற போது சென்னையை மேலும் மேலும் நீங்கள் வந்து அர்ப்பணையாக்குறது, மேலும் மேலும் இங்கே எல்லாம் கட்டுமானம் கொண்டு வருவது என்பது சரியான விஷயமாக இருக்கு. பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது வேணும். அப்போ சென்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதன் மூலமாக அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நம்மளால தாராளம் செய்யும். அங்கே கிறிஸ்காஸ் ரன்வே இருக்கு, அது போதுமான பயன்படுத்த முடியும். இப்போ இதே மாதிரி தான் மும்பையிலும் கிறிஸ்காஸ் இருக்கக்கூடிய ரன்வே தான் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 விமானங்களை வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. இங்கே 400 தான் பண்றாங்க. அப்போ இது வந்து இன்எஃபிஷியன்சி காரணம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்டாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அதை நீங்கள் தீர்த்து விட்டால் இங்கே ஏர் சர்வீஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ அந்த வேலையை நீ செய்யலாம் இல்லையா. அப்போ அதை தவிர்த்து விட்டு சென்னைக்கான ஏர்போர்ட்டை 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போவோம், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இதனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும், ஸ்ரீபெரும்புதூர்ல இது வரும், இது எல்லாமே வந்து கற்பனையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய யூகங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாதங்கள். இது வந்து எப்படி நடக்கும் நடக்காமலும் போல என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ யூகத்தினுடைய அடிப்படையில் இருந்துட்டு நீங்க மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலை அழிக்க வேண்டுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு அவர்களோ தாமோ அன்பரசனோ நாங்கள் பலகட்டமாக 2022 முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சாங்க, 23 அந்த போராட்டக்குழுவோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம், பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம், கிட்டத்தட்ட 90% இடத்தை கையகப்படுத்திட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 5800 சில்லற ஏக்கர் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் வந்து கையகப்படுத்திட்டாங்க, இதை நீங்கள் திருப்பி என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல. 97வது சட்டம் ஒன்று இருக்கு. தமிழ்நாடு 97 வருஷம் கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. அதில் செக்ஷன் 4 அதில் ரொம்ப தெளிவாக இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கான தேவை இல்லாதுன்ற பட்சத்தில் அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கலாம், மக்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற சரத்து இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு தேவைப்படுகின்ற மக்கள் நிலங்களை திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற சரத்து இருக்கு. அதன் நிலத்தை திருப்பி கொடுப்பது என்பது சரியான விஷயமா இருக்கும். அதற்கான முன்முயற்சி அரசு மேற்கொள்ளும். யாருக்கிட்ட எந்த மக்கள் இதை வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க, இத்தனை பேர் நிலத்தை திருப்பி வாங்க தயாராக இருக்கிறார்கள், அவங்க அப்படி பணம் வாங்கியிருக்காங்கன்னா வித் டேமேஜஸோட அந்த நிலத்தை திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற சரத்துமே இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் இவ்வளவு காலம் வந்து நிலத்தை நிறுத்தி வைத்ததற்கான நஷ்டஈடாக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்துட்டு அவர்களே நீங்களே இது பண்ணிக்கோங்க, மீதி இவ்வளவு சதவீதம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நெகோஷியேட் பண்ணிட்டு இந்த இதை லேண்ட் திருப்பி கொடுக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு எக்ஸாம்பிள் முடியாத விஷயம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது
அந்த இடத்துல நாங்கள் மாற்று திட்டங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. அது ஒரு ப்ரொபோசல் தானே. அதை திமுகவினர் பதில் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அந்த இடத்துல வேற திட்டம் கொண்டு வரதுக்கு நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது வந்து ஒரு இறுதியான சொன்னது இல்லையா? நாங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பிரிமினரியாக இருக்கக்கூடிய அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் திருப்பி பொது புத்தி எங்கேருந்து வருதுன்னா, அங்கே ஆல்ரெடி விமானம் கட்டி வச்சுட்டாங்க, அது தொடங்கும் போது நிறுத்தாங்கிறது. அது இன்னும் வேக்கன் லேண்ட், பிளெயின் லேண்டாக தான் இருக்குது, ஃபெர்டைல் லேண்டாக தான் இருக்குது, அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருக்குது, வாட்டர் பாடியாக தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த 5000 ஏக்கர் நிலமும் அதனுடைய இயல்பு நிலையில் அது இன்னும் விவசாய நிலமாக தான் இருக்கிறது. ஒன்லி திங் என்னன்னா, பொசஷன் அப்படிங்கிறதுல டைட்டில் இருக்கு இல்லையா, டைட்டில் வந்து இப்போ அரசாங்கத்தினோட பேரில் இருக்குது, அவ்வளோதான் நடந்திருக்கு. இப்போ இதை வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற உட்காந்து நீங்கள் 6 முறை யோசிக்கலாம். உடனே இது வந்து அவசர கையில் முடிவெடுக்கணும் ஒரு அவசரம் கிடையாது. உடனே இல்லை அப்படி ஒன்றும் வானொன்னு இடிஞ்சு விழுந்துட போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு பெரிய ஒரு எக்கனாமிக் நெருக்கடியெல்லாம் ஒன்றும் ஏற்படலை. ரொம்ப சாவகாசமாக நீங்கள் உட்கார்ந்து பண்ணலாம். ரைட்டுங்களா? அது அப்படி முடியாத ஒரு விஷயம், அது மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ அந்த வகையில தான் 1300 அளவிலான ஏக்கர் அளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரைட், ஓகே. இதுல எந்த பகுதியில் கூட நிலங்கள் கையகப்படுத்திருக்குங்க அப்படிங்கிறது ஆய்வு மேற்கொள்ளலாம். எதை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, திருப்பி கொடுக்க முடியாத இடங்கள்ல அந்த பகுதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அமைச்சரோட சொல்லியிருக்கிறதுனா ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க யோசிப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு அவங்க சொல்லல. அங்க நிச்சயமா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்க கொண்டு வர முடியாது. ஒரு விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நிச்சயமா கொண்டு வர முடியாது. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய தடை இருக்குது. அப்ப அந்த தொழிற்சாலையை நீங்க அங்க அனுமதிக்க முடியாது. வேறு விதமான என்ன விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கொண்டு வர முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி எக்ஸாமின் பண்ணலாம். அது மக்களோட கலந்து ஆலோசிச்சு தான் அந்த முடிவெடுக்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம், கமிட்டி எக்ஸாமின் பண்ணலாம். அப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கலாம். அதுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். எனவே இது நெருக்கடியை கொடுக்கக்கூடாதுங்கிற நீங்க ஒரு கார்னர் பண்றீங்க இல்லையா? அப்படி தேவையில்லை. வந்துட்டு இப்போ இந்த திட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அந்த இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த பரந்தூர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான ரன்வேக்கான கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்கல, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்கல, இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யல. அப்போ இந்த இடம் முழு தகுதியான இடம் என்று சொல்வதற்கு அறிவியல் ரீதியாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படலை. அப்படி இருக்கும்போது இது விட்டுட்டீங்கன்னா என்ன ஆல்டர்னேட்டிவ் எப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறேன் இல்லைங்களா? நீங்க வந்து சொல்றது என்னன்னா, இதுக்கு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ரன்வேக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நடத்திட்டாங்க, பப்ளிக் கன்சல்டேஷன் நடத்தி முடிச்சாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு அப்படின்னு இருக்கிற கட்டத்துல நீங்க மாற்று கேட்கறீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது எதுவுமே செய்யல. அப்ப அந்த ஆய்வின் அடிப்படையிலும் இந்த திட்டத்தை நிராகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் அறிவியல் ரீதியான இருக்கக்கூடியது. ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய நியாயமான இருக்கக்கூடிய சயின்டிபிக் பாடி வந்து ஒரு எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்னா ரிசல்ட்ல அவங்க எஸ் சொல்லலாம், நோ சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப அந்த இது அந்த ப்ராபபிலிட்டி தானே இருக்கு. அப்ப அந்த வகையில உறுதிப்படுத்தப்படாத ஒரு திட்டத்திற்கு நீங்கள் உடனடியாக உடனே மாற்றுன்னு ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த கேள்வியை திமுகவினர் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமி இதே கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கையகப்படுத்திருக்கிறீங்க, அது அந்த திட்டத்தை தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு வலு சேர்க்கிற மாதிரி சிவி சண்முகம் இழந்து இப்படி தான் நாங்கள் 8 வழிச்சாலையை கொண்டு வரலாம்னு நினச்சோம், மத்திய அரசிட்ட பேசி நாங்கள் கொண்டு வரலான்னு தமிழ்நாட்டை வளர்க்கலான்னு பார்த்தோம், திமுக அன்னைக்கு எதிர்த்தாங்க, இன்னைக்கு அதே திமுக வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரணும்னா சில இதை நம்ம இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சிவி சண்முகமும் பதிவு செய்கிறாங்க. இவங்க தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்கள் போயிருச்சு, அடுத்து இன்னொரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஒரு 10-20 வருஷம் ஆயிரும், 20 வருஷம் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது திருப்பி அவங்க பதிவு செய்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையில வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன? இந்த வளர்ச்சியில் வந்துட்டு சாமானிய ஏழை எளிய மக்களினுடைய வாய்ஸை நீங்கள் கேட்கணுமா வேண்டாமா? இப்போ யார் முடிவு எடுப்பீங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சுதந்திர இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்போ நிலம் கிடைச்சது? 80களுக்கு பின்பாக தானே. சுதந்திர இந்தியா கிடைச்சோன்னே எல்லாருக்கும் நிலம் கிடைச்சிருச்சா? கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் நிலம் வந்துட்டு தலித்துகளுக்கு இல்லைங்கிறதால டிசி லேண்டுன்னு ஒன்று கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அப்போ நிலமற்றவர்களாக தானே தொடர்ச்சியாக பல 100 வருடங்களாக இந்த மக்கள் இருந்திருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் அப்படிதானே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நிலம் என்பதை கடந்த 30-40 ஆண்டுகள் தான் கையில் கிடைச்சிருக்கு. அப்படி அந்த நிலத்தின் மீதான இருக்கக்கூடிய உரிமையை கூட ஓட்டுறது எப்போ வேணா நான் எடுத்துக்குவேன், நாங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லுகின்றது அப்படிங்கிறது எப்படி ஜனநாயக போக்கா இருக்கும்? அப்போ அந்த பீப்புள்ஸோட வாய்ஸ்க்கு நீங்கள் எப்போ தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அப்போ அதுதான் இப்போ அடிப்படையான ஒரு இருக்கக்கூடிய கேள்வி. லேண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எம்பவர்மெண்ட். அது வந்துட்டு ஒரு சோஷியல் மெஷர், ஒரு உங்களை சோஷியல் ரீதியாக சமூக ரீதியாக உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு மெஷர். ஒரு தலித் லேண்ட் ஓனராக இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அதிகாரம் பெற்ற நபராக மாறுகிறார். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நிலமுடையவராக இருக்கிறார்கள் அப்படின்னா அதிகாரம் பெற்ற நபராக மாறுறார். சமூகத்தில் அவருடைய அந்தஸ்துங்கிறது உயருது. சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய 60-70 இருக்கக்கூடிய முக்கியமான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய போராட்டம் என்னவா இருந்துச்சு? நில உச்சவரம்பு சட்டத்தை எப்படி அமல்படுத்துவதுங்க தானே.
எல்லாம் ஜமீன்தார்கிட்ட தானே இருந்துச்சு எல்லா நிலமும். இன்னைக்கு தானே வந்து சாமானிய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. அந்த மக்கள்கிட்ட போனதையும் உலகமயமாக்கலுக்கு பின்பாக கார்பரேட் எடுக்க கொடுக்கறதுக்காக நீங்க வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரீங்க. 8 வழி சாலை திட்டங்கிறது யாருக்கானது? ஏர்போர்ட் அப்படிங்கிறது யாருக்கானது? சாமானியப்பட்ட இங்க நாங்க பஸ்ல போறதுக்கு அடிச்சுட்டு கிடக்கோங்க, சாதாரண ரயில தொங்கிட்டு போயிட்டு இருக்கோங்களே. என்னைக்காச்சும் ரயில்வே ஸ்டேஷன் பத்தி பேசிருக்கீங்களா நீங்க? இல்ல பஸ் ஸ்டாப் பத்தி பேசிருக்கீங்களா? ஓட்டை இல்லாத ஒரு பஸ் நீங்க வந்து காட்டுங்க. இன்னைக்கு ட்ரெயின்ல நாங்க தொங்கிட்டு தானே போயிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுங்க. இவ்வளவு பேசுறீங்க, ஏர்போர்ட்டுக்காக பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 வருஷமா புதுசா ஒரு ரயில் கொடுத்துருப்பாங்களா? அதுக்கு எத்தனை பேர் பேசுறாங்க? இந்தவங்க எல்லாம் பேசிருக்கணும்ல. நீங்க ஃபிளைட்டுக்காக போறவங்களுக்கு வந்து கவலைப்படுறீங்களா? வந்துட்டு புதுசா எங்களுக்கு ட்ரெயின் கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்க வீக் டேஸ்ல வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு விழாக்கு வந்துட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னா அடிச்சு பிடிச்சானே ஏற வேண்டியதா இருக்கு. நிம்மதியா உங்களால ட்ரெயின்ல போய் ஏறி உட்காந்துட முடியுமா? ரிசர்வேஷன் இல்லாம போய் உட்காந்துட முடியுமா? எல்லாருக்கும் ரிசர்வேஷன் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குதா உங்களுக்கு? அப்ப சாமானியப்பட்ட மக்கள் வந்துட்டு ஊருக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அடிச்சுட்டு தானுங்க கிடக்காங்க. வந்துட்டு அவனுக்கு என்னங்க நீங்க வசதி கொண்டு வந்திருக்கீங்க? அப்ப வளர்ச்சிங்கிறது யாருக்கானதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? யாரை வச்சுட்டு நீங்க அதை முடிவு பண்றீங்க? எதன் அடிப்படையில் முடிவு பண்றீங்க? இதுதான் உங்களுக்கு வளர்ச்சி எப்படிங்க? அதுல எங்களோட வாய்ஸ் என்ன இருக்கு? எங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் கன்சல்டேஷன் தான். இப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2013ஆம் ஆண்டு நிலத்தை கையப்படுத்துவதற்கான சட்டத்தை நீங்க அமல்படுத்திருந்தீங்க அப்படின்னா சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சிருக்கணும். ஆனா செய்யல. கடந்த ஆட்சியில் என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கான பிரத்யேகமா இருக்கக்கூடிய சட்டத்தை அடிப்படையில் தான் நீங்க நிலத்தை கையப்படுத்துறீங்க. 2013 கொண்டு வரப்பட்ட ரைட் டு டிரான்ஸ்பரன்சி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சிருக்கணும். இந்த திட்டத்தின் காரணமாக எந்த மக்கள் பாதிப்படைவாங்க, யாருக்கு என்ன நிலைமை உண்டாகும் என்பதுக்கான சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அது செஞ்சீங்களா? நீங்க யாரோட வாழ்வாதாரம் உயரும், யாரோட வாழ்வாதாரம் எப்படி போகுங்கிறதுக்கான ஆய்வு பண்ணீங்களா? அதுக்கப்புறம் பப்ளிக் கன்சல்டேஷன் நடத்தணும், செஞ்சீங்களா? அது இல்லாம டைரக்டா காம்பன்சேஷன் எப்படி முடிவு பண்ணீங்க? இதுதான் உங்களுக்கு காம்பன்சேஷன், இங்க வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அச்சுறுத்தி தான் கொடுக்கப்பட்டுச்சு. ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் அதுதான் பேசப்பட்டுச்சு. நிலத்திற்கு பதிலாக நிலம் அப்படின்னு பேசுறீங்களா? கிடையாது. காசு அப்படிங்கிறதா இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு அந்த நகரத்தை சில நபர்கள் மட்டும் தான் பேசி நம்ம உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துட்டு நாங்க வேற வில்லேஜ் உருவாக்கி தரோம் அப்படின்னு வந்து பேசினாங்க. ஏவாவேலு இந்த இடத்த வந்து அவர் பதிவு செஞ்சு சொல்றாரு, நானே நேரடியா பேசினேன், என்கிட்டயே மக்கள் வந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே பேசுனாங்க, நானே அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு ஏவாவேலு பதிவு செய்யும். அதே மக்கள் இப்ப ஏகனாபுரத்துல யாராச்சும் சொல்லுங்க, ஏவாவேல்ட்ட இப்படி ப்ராமிஸ் பண்ணாங்கன்ட்டு. ஏகனாபுரம் தான் கம்ப்ளீட்டா அந்த கிராமம் போக போகுது. ஏகனாபுரம், பரந்தூர் மக்கள், இந்த 2 கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாராச்சு நாங்க எங்க 1 சென்ட் நிலத்தை தயாரா இருந்தோம், எங்களுக்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தா போகுதுன்னு அது முன்னாள் அமைச்சர்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார், உண்மைதான். மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க, ரைட்டு தான். வந்துட்டு இந்த 2 மக்கள் தானுங்க கம்ப்ளீட்டா கிராமத்தை இழக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளா கேள்வி, ஐயா நீங்க எங்க நிலத்துக்கு இதுக்கெல்லாம் நஷ்டீடு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, எங்க அப்பாவுமே அம்மாவே நான் இங்கதான் புதைச்சிருக்கேன், நான் எங்க போய் சாமி கொடுப்பேன்னு கேட்டாங்க அவங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? இல்லையா ஒரு கல்ச்சரல் வேல்யூஸ்க்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? அதுதான் இங்க வந்து அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த வளர்ச்சின்னு பேசுறாங்க இல்லையா, இந்த வளர்ச்சி என்பது உண்மையிலேயே யாருக்கான வளர்ச்சி? அது ஏன் சென்னை மட்டுமே மையம் கொண்டு இருக்கக்கூடிய வளர்ச்சியா இருக்குன்னு கேள்வி. நீங்க ஏன் வந்து இப்ப ஆல்ரெடி ஒரு சென்னையில இருக்குது ஏர்போர்ட்டை வேற இடத்துக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இங்கதான் பிசினஸ் வருதுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? இல்ல அதுதானே உங்களுக்கு பேசுறது. ஏன் இங்க மட்டும் பிசினஸ் பண்றாங்க? ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் இருக்குது, அதனால வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகமயமாக்கல் பொருளாதார அடிப்படையில் சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதுசா இடத்த அவன் மேனுஃபேக்சர் பண்ண விரும்புறது இல்லை. அதை வந்து அவன் புதிய இடத்த வந்துட்டு அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு விரும்புறது கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஏற்கனவே அவங்க ஹியூமன் லேபர் கிடைக்கணும், ஏற்கனவே சீப் நேச்சுரல் ரிசோர்ஸ் கிடைக்கணும். அப்போ அதன் அடிப்படையில் மேம்படுத்துறான். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறேன், இது வளர்ச்சி நீ சொல்றீங்க, இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கம்பெனி வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வரும். மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு நேரடி வருவார் எவ்வளவு கிடைக்கும்? நீங்க ஜிஎஸ்டி போட முடியாது இல்லையா? ஜிஎஸ்டி ஒன்றிய அரசாங்கம் தான் போட போறாங்க. மேனுஃபேக்சர் பண்றதுக்குலாம் டாக்ஸ் அவங்க போட்டு அதுல இருந்தா நீங்க வாங்கிக்கணும். உங்களுக்கு டைரக்டா டாக்ஸ் போட முடியாது. அடுத்து வாட்டர் செஸ் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி எடுக்க போறாங்க, ஆனா தண்ணிக்கு நீங்க வரி போட முடியாது, ஏன்னா அந்த சட்டத்தை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஆனா டிஆர்பி ராஜா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இதுல வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் போனாங்கன்னா அதுல ஷேர் வந்து நமக்கு வரும். அவர் ஏர்போர்ட்டை சொல்றாருங்க, ஏர்போர்ட்டை ரன் பண்றதுங்கிறதுக்கான சொல்றாரு. ஏர்போர்ட்டை வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அது எப்படி சொல்றாருன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக. அப்ப அரசு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும். அவர் என்ன சொன்னாரா, டாடா இல்லது சிங்கப்பூர் கம்பெனியோட பேசுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் வரும், விஜய் அரசா இருந்தாலும் வரும். ஓகே, அது வந்து என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து, அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி தமிழக அரசாங்கத்தோட 2 பேர் கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வந்திருக்கு. அதாவது முழுக்க அது வந்து பிரைவேட்டா இருக்கும் இல்லைங்களா? இப்ப கான்ட்ராக்ட்ல வந்து இப்ப சென்னை மாநகர போக்குவரத்தை வந்து இன்னொரு கம்பெனி நான் வந்து கான்ட்ராக்டா கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? முழு மேனேஜ்மெண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க, அரசு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து காசு மட்டும் வாங்கிட்டு அமைதியா இருக்கும். அது மட்டும் தான் இருக்குங்களா? ஸோ அது பிரைவேடைசேஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட். நீங்க ஏர்போர்ட் அப்படி ரன் பண்ண போறீங்க, அதுல இருந்து சரியா இருக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது ஏர்போர்ட்ல இருந்து வரும் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வருவாய் உங்களுக்கு வந்து வரும். அந்த நீங்க சொல்லக்கூடியது மெயினா இண்டஸ்ட்ரியல் growth சொல்றீங்க இல்லையா?
அந்த வருவாய் ஏர்போர்ட்ல இருந்து அந்த வருவாயை வந்துட்டு நீங்க ஏர்போர்ட் எங்க கட்டினாலும் வரும் இல்லைங்களா? அது பரந்தூர்ல கட்டணுங்கிறது இல்லை. அதே மாதிரி வேற புது ஏர்போர்ட்டை வந்துட்டு நீங்க ஒசூர்ல கட்டலாம். ஒசூர் பாசிபிள், ஒசூருக்கு கொண்டு வரக்க நீங்க ஃபைட் பண்ணுங்க. ஒன்றிய அரசாங்கம் முடியாது சொல்றாங்க. ஏன் அதுவும் கிரீன்ஃபீல்டு தான், அதுவும் பெங்களூர் 100 கிலோமீட்டர் சொன்னாங்க. இப்போ இதுக்கு எப்படி அனுமதிக்கிறாங்க? இதுவும் 100 கிலோமீட்டருக்குள்ள தானே வருது, சேம் இதுதானே வருது. அங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்ப அந்த ஏதோ ஃபைட் பண்ணுங்க நீங்க, இல்ல வேற இடத்துக்கு கொண்டு வரங்க. அந்த இடத்துல நீங்க கவர்மெண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி நீங்க வருவாய் கொண்டு வரலாம். நான் கேட்கறது இண்டஸ்ட்ரி வளரும் சொல்றீங்க இல்லையா, வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்றேன். ஏர்போர்ட் வருவதன் மூலமாக இண்டஸ்ட்ரீஸ் வரும், அதன் மூலமாக வருவாய் வரும் சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியமாகும்? ஏனென்றால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்பாக எல்லா வரையும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் போக போகுது. நீ அவங்க கிட்ட இருந்தா வாங்க போதீங்க, அது கிடையாது. ஆனா அவன் அதுக்கு பதிலா நம்மளோட ரிசோர்ஸ் அவன் வந்து பயன்படுத்துவான். மினரல்ஸ்க்கு நீங்க டாக்ஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இல்லையா? நம்ம ஊர்ல கனிமங்கள் இப்போ வந்து ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான மினரல்ஸ் இங்க வந்து கிடைக்குது, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இங்க கிடைக்குது, அது இங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, மைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் போட முடியாது நம்ம கவர்மெண்ட். அப்போ அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போக போகுது, அதுக்கு நமக்கு வந்து கிடையாது. தண்ணி இங்க இருந்து எடுக்கணும், தண்ணிக்கு நம்ம வந்து டாக்ஸ் போட முடியாது, அந்த செஸ் போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டி அது அவனுக்கு தான் போகுது. சரி, லேபர் ஆச்சு நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ரிசர்வேஷன் கிடையாது. ஏன்னா பிரைவேட் செக்டர் வந்துட்டு சரி முழுக்க சன் ஆஃப் தி சாயிலுக்கு தான் அவங்க வந்து எடுப்பானா, அதுக்கு உத்தரவாதம் கிடைக்காது. அவன் வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்துக்கலாம். சரி, லேபர் மட்டும் தான் வச்சிருப்பானா, அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்ப வேணா ஆட்டோமேஷனுக்காக வந்துட்டு போகலாம், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. சரி ரைட், அப்படி இருக்கும் போது கொஞ்சம் மிச்சம் மீது வேலையாச்சு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, இங்க எல்லாமே இன்ஜினியரிங் கிராஜுவேட்டால இருக்கும். நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்துகிட்டு காருக்கு நட்டும் போல்ட்டு மாட்டிருக்கா நம்ம போக முடியும்? மேனுஃபேக்சரிங் செக்டர்ல நீங்க அந்த மாதிரி வேலை தானே கொடுக்க போறீங்க, அந்த ஸ்கில் இருக்கக்கூடிய வேலை தானே இருக்க போட போறீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்துட்டு. அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்துட்டு நீங்க அதிகப்படுத்துவதன் மூலமாக வேலை வாய்ப்பு எங்களுக்கு வந்துட்டு கிடைக்க போறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்துட்டு ரொம்ப சீப்பா அவங்க வந்து எடுத்துக்க போறாங்க, லேபரை வந்துட்டு சீப்பா எடுத்துக்க போறாங்க, ஒன்றிய அரசாங்கம் இதுல சம்பாதிக்க போறாங்க. இதனால தமிழ்நாடு எப்படிங்க வளரும்? என்ன லாஜிக் இருக்கு? நாங்க அதனாலதான் சொல்றோம் சர்வீஸ் செக்டரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு கல்வி கற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கல்வி கற்று வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிறார், அல்லது அவர் படித்ததுக்கு தகுதியான வேலை கிடைக்காம நபர்களா இருக்கு. அப்ப அதற்கான எப்படி வீடு செய்ய போறீங்க? அப்ப நீங்க சர்வீஸ் செக்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறோம். அந்த சர்வீஸ் செக்டரை வந்துட்டு சென்னையில மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வர தேவையில்லை, மற்ற இடத்துக்கு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, மற்ற மாவட்டத்துக்கு நீங்க கொண்டு போங்க. அப்ப அந்த பரந்துபட்ட பார்வையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஆனா அந்த வளர்ச்சி முன்வைக்கிறார்களா? அப்போ அதிமுகவோட பார்வையும் சரி, திமுகவோட பார்வையும் சரி என்னவாக இருக்குன்னா, சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் கான்கிரீட்டா அப்படியே மாத்தணும், கட்டிடங்கள்லாம் வந்து மாத்தணும், இங்க எல்லாத்தையும் இங்க இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க, அடுத்து இருக்கக்கூடிய 7 கோடி பேர் இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் வளர்ச்சி. இது தாங்குமா சென்னையில இன்னைக்கு நைட்டு நீங்க ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? சென்னை பயங்கர வெப்பமா இருக்கக்கூடிய இடமா மாறிட்டு இருக்கு. காரணம் என்ன? அதிகப்படியான கட்டுமானங்கள் இருக்கக்கூடியதான். ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா 10 நிமிஷம் உங்களால் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, எல்லாம் வெளியே வீதிக்கு வந்துடுறாங்க. அதான் நிலைமை. நமக்கு கண்டினியூஸா எலக்ட்ரிசிட்டி வேணும். இன்னைக்கு டிமாண்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் 2000 மெகாவாட் தேவை. இப்படி போச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இவ்வளவு அதிக நெசசிட்டியோட இருக்கக்கூடிய நகரமா நம்ம மாறிட்டு இருக்கோம். சென்னையில மக்கள் வாழுங்கிறதே சவாலான விஷயம் இருக்கு. அப்ப மேலும் மேலும் நீங்க வந்து இதெல்லாம் கான்கிரீட்டா மாத்துறீங்க அப்படின்னா சென்னையினோட அழிவு நோக்கி தான் போகும். அப்ப இது எப்படி வளர்ச்சின்னு அவங்க சொல்றாங்க. வளர்ச்சி திட்டங்கள் பத்தி பேசும்போது சட்டசபையில இன்னொரு திட்டமும் விவாதிக்கிறாங்க, அந்த நெய்வேலி லிக்னைட். அதுல இருந்து வரக்கூடிய மின்சாரம் வாட்ஸ், எத்தனை வாட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது? இந்த கேள்வி சௌமியா அன்புமணி அவர்கள் எழுப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொற்பமாக தான் வருது. கூடுதலாக அவங்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டையுமே கூட அந்த நிதியையும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது இல்லை, வட மாநிலங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு நெய்வேலி லிக்னைட்டே தேவையில்லை, அதை அப்புறப்படுத்துங்க, அல்லது அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை முழுமையாக தமிழகத்துக்கு பயன்படுத்த சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னா எல்லா பவர்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, சென்ட்ரலைஸ் ஆகிட்டாங்க. நீங்க மின்சாரத்தை வந்து எப்படி பகிர்ந்து கொடுப்பது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் டிவைட் பண்ணுது. நான் அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை, உண்மையாக குரல் கொடுக்க வேண்டிய சண்டை போய் அந்த இடத்துல தான் இருக்கணும். திமுக உண்மையில அதை செய்யணும், மாநில உரிமை பேசக்கூடியது இல்லைங்களா? உங்களுக்கான பினான்சியலாக இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் ரைட் இப்போ போயிருச்சு. நீங்க மினரல்ஸ் மேல உங்களுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வாட்டர் மேல உங்களுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, லேண்ட் மேல உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாங்க வந்து புதுசா எந்த ஃபெசிலிட்டியும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஆக்சுவலா வந்துட்டு ஃபைட் பண்ண வேண்டியது எங்க இருக்கு? நீங்க என்னதான் இங்க திட்டம் கொண்டு வந்தாலும் இந்தியாவுடைய கட்டுமானத்தை மீறி உங்களால வளர முடியாது. அந்த கட்டுமானம் அப்படிங்கிறது நமக்கு எதிரானதா இருக்கு. அப்ப அந்த ஃபெடரலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஃபைட் பண்ண முடியா? இது மின்சாரத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி என்ன டிசைட் பண்றாங்களோ அவங்க இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு மின்சாரம் அவங்க முடிவு பண்றதுதான். ஆனா அதுக்கு நஷ்டீடா நமக்கு என்ன சொல்றாங்க? சிஎஸ்ஆர் ஃபண்ட் இங்க கொண்டு வாங்குங்கிறது. இது அநியாயமா இருக்கு. எலக்ட்ரிசிட்டிங்கிறது எடுக்கிறீங்க, நிலக்கரிங்கிறது எடுக்கிறீங்க. இந்த நிலக்கரி எடுப்பது நிலக்கரிக்கும் நான் வந்து டாக்ஸ் போட முடியாது.
அந்த ரைட்டும் எனக்கு கிடையாது. அதை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றீங்க, அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் எனக்கு அதிகமாக கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டீங்க. கடைசியில் எங்க வந்து நிற்கிறோம் பாருங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுங்கன்னு வந்து நிற்கிறோம். எவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு. அப்ப மாநில உரிமைகள் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு வருகிறது இல்லையா? அப்ப இதற்கு இயல்பாக கொதிந்தது போராட வேண்டாமா திராவிட கட்சிகள்? இப்போ பூவுலகி நண்பர்கள் பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்து போராடிக்கிறீங்க. அதில் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரு முக்கியமானது. இந்த பரந்தூர் விவகாரத்தை ஒட்டி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பும்போது, எல்லாம் சரிதான், மக்களோட கருத்து கேட்கணும், கூடங்குளத்துலேயும் அப்படி தான் நாங்கள் ரொம்ப கவனமாக கையாண்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. அந்த கூடங்குளம் அணு நிலையத்திலேருந்து வரக்கூடிய அந்த கழிவுகளை அந்த பகுதியில் தான் கொட்ட போகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை இந்த நேரத்தில் கூடுதலாக அவர் சேர்த்து வைக்கிறார். அதனால் அது புறந்தள்ளி போக முடியல. அது சரியாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா கூடங்குளம் அணுமின் நிலையம்? கூடங்குளம் இன்னும் ரொம்ப மோசம். ஆக்சுவலாக வந்து 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கம் சொன்னது என்ன அப்படின்னா, கூடங்குளத்தில் உருவாகக்கூடிய அணுக்கழிவுகளை அங்கேயே நாங்கள் வைக்க மாட்டோம், அதை வந்து வேற இடத்துல தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றமும் அதை பதிவு செஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷத்துக்குள்ள நிரந்தரமாக இந்த அணுக்கழிவுகளை சேமிப்பு வைப்பதற்கான ஒரு கிணறை நீங்கள் கண்டறியணும், டீப் ஜியாலஜிக்கல் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு ஒரு டிஜிஆர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிய வேண்டும் உத்தரவு பிறப்பிச்சாங்க 2013. 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல. கூடங்குளம் அணுக்கழிவுகள் இப்போ அங்கேயே தான் இருக்குது. ஐஎஃப்ஆர்னு ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கிட்டு இருக்காங்க, அவே ஃப்ரம் ரியாக்டர், அதுலேருந்து வச்சுருக்காங்க. ஃபுகுஷிமாவில் இந்த பிரச்சனை இருந்ததான் சுட்டி காமிச்சோம். அதாவது என்னென்னா, அணு உலையும் அணுக்கழிவு சேமிப்பு கிடங்கும் ஒரே இடத்துல இருக்கிறது ஆபத்து. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 இடத்துலையும் உங்களுக்கு தீப்பற்றி கொண்டால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். எனவே அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்று தான் உத்தரவு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 2000 மெகாவாட். ஆனா கடந்த 10 வருஷத்துல ஒட்டுமொத்தமாக அது உற்பத்தி பண்ணது 2000 மெகாவாட் தான் கூடங்குளம் உடைய உற்பத்தி திறன் வந்துட்டு. ஸோ அது வந்து அப்படிதான் இருக்கு. அப்போ வந்து அது கம்ப்ளீட்லி ஃபெயிலியர். ஆனா ஒரு டேஞ்சரை வந்து நமக்கு தொடர்ச்சியா இருக்கு. ஏன்னா அணுக்கழிவுகள் அங்க இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு மறைமுகமாச்சு அதுல இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து அவர் சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி இப்போ நீங்கள் பேசும்போது கூட மத்திய அரசாங்கத்தில் தான் கேட்கணும். இப்போ காவிரி தண்ணீர் வந்து நமக்கு வரதில்லை, அது குறித்த விவாதமும் சட்டசபையில் வருது. ஆனால் காவிரி அவங்க தராத போது நம்ம நெய்வேலி லிக்னைட்டை ஏன் கொடுக்கணும், இங்கே உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்திலேருந்து நம்ம ஏன் கொடுக்கணும், கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலேருந்து அவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும், இப்படி சில இயக்கங்கள் கட்சிகள் முன்வைக்கிறாங்கல்ல, அந்த கோரிக்கை எந்த அளவுக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபெடரல் ஸ்டேட் இல்லைங்களா, இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படி இந்த டிஃபரன்ஸ் ஆன் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்போ அது எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் யூனியன் கவர்மெண்ட்டோட வேலை. யூனியன் கவர்மெண்ட் ஒரு சார்பாக நிலையோடு செயல்படுகின்ற போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணி வரதில்லை, கேரளாவிலேருந்து முல்லை பெரியாறு தண்ணி வரதில்லை, அப்படி இருக்கும்போது இங்க இருந்து மட்டும் வளங்கள் ஏன் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது நியாயமான ஒரு பார்வை தானே. நீங்க அதை எப்படி மறுக்க முடியும் இல்லைங்களா? இப்ப என் ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா இழந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப நான் எப்படி அதுக்கு வந்து சரியானதா இருக்க முடியும்? அப்போ வந்து அப்போ அதுதான் சொல்றேன். அப்ப நடுநிலைத்தன்மையோடு யூனியன் கவர்மெண்ட் இருக்கணும் செய்யணும். 2வது, நம்மளுடைய பார்லிமெண்டரி சிஸ்டத்துல எல்லா மாநிலத்திற்கும் ஈக்குவலான ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் சிஸ்டம் இருக்கும். அது இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 அவைகள் இருக்கு. நமக்கு இங்க லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி அங்க வந்து காங்கிரஸ் அண்ட் செனட் இருக்கு. காங்கிரஸ் தனியாக தேர்ந்தெடுக்கிறாங்க, செனட் தனியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. செனட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அங்கே 50 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, 50 மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு 2 செனட் மெம்பர்ஸ் தான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 அவையிலுமே அங்கே பில் வந்து பாஸ் ஆனாதான் ஒரு சட்டமாக வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அவங்களுக்கேற்ற பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிற வகையிலேருந்து ராஜ்யசபாவில் வைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே என்னன்னா ரேஷியோன் அடிப்படையில் வந்துடுது. பாப்புலேஷன் ரேஷியோன் அடிப்படையில் நீங்கள் ரெப்ரஸன்டேஷன் நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கே கூடுதல் பாப்புலேஷன் இருக்கோ, எங்கே கூடுதல் ரெப்ரஸன்டேஷன் இருக்குதோ அவங்க டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஈக்குவலான இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் நமக்கு வந்துட்டு இல்லை, நமக்கு வாய்ஸ் இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு 10 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தா போதும், ஒரு மாநிலத்தை வந்து காலி பண்ணிடலாம், அந்த நிலைமை இருக்கு. அப்போ இந்த ஜனநாயகத்தை நம்ம இன்னும் மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம ரைட்ஸ் வந்து பேசணும். அப்போ நீங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அங்கே செனட் இருக்காங்களா, அது சின்ன மாநிலமாக இருந்தாலும் சரி, பெரிய மாநிலம் 2 செனட் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்போ அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டிசைட் பண்றாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க பின்பற்ற வேண்டிய ஒரு தேவை. அப்போ அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு தீர்வு வரும். இப்போ டிகே சிவகுமார் சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் கோவளத்தில் நடந்த ஒரு தென்னிந்திய மாநில முதல்வர் கூட்டத்துக்கு வர்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மேகதாது அந்த இடம் வேண்டாமா, நீங்களே தமிழ்நாட்டிலே கூட ஒரு இடத்த சொல்லுங்க, அங்கே கூட புதுசாக ஒரு அணையை கட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படின்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு அணை வேணும்,
அப்படிங்கிற ஒரு கருத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்னன்னா அவங்க அவங்க அணை கேட்பது என்பது விவசாயிகளுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேகதாது அணை பொறுத்த வரைக்கும் வந்து பெங்களூரினுடைய குடிநீர் தேவையை தீர்ப்பதற்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும். இல்லை, அதுக்கு அதில் மாட்டு கருத்து இல்லை. நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும், அது மூலம் காவேரி நல்லா இருக்கணும் இல்லைங்களா? காவேரியினுடைய இயற்கை தன்மை நல்லா இருக்கும் போது 2 மாநிலங்களும் நல்லா இருக்க முடியும். அதான் இங்க பிரச்சனை. எல்லாமே டெக்னோகிரண்ட் அப்ரோச்சா நீங்க பாக்குறது இருக்கு இல்லைங்களா? இந்த பிரச்சனை என்ன, தண்ணி இல்லையா, உடனே டக்குனு குறுக்கால வந்துட்டு ஒரு செவத்தை கேட்டு டக்குனு பைப் வச்சு திருப்பி விடுங்க, இங்க தண்ணி கொண்டு வாங்க, பிரச்சனை தீர்ந்து நினைக்கிறீங்களா? அப்படி தீராதுங்கிறேன். அது சஸ்டைன் ஆகாதுங்கிறேன். அடுத்து 20-30 ஆண்டுகள்ல அது பயங்கரமான பிரச்சனை போய் முடியும் அப்படிங்கிறத. இப்ப அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப நிறைய சோவியத் உரல் லேக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்நிலை அப்படிங்கிறத அதை வந்து மாற்றி அமைச்சார். வழித்தடத்தை வந்து மாற்றினாங்க. கடைசி அது வறண்டு போச்சுது. அப்போ என்னன்னா, நீங்க ஒரு நதியினுடைய இயல்புத்தன்மை புரிந்து கொள்ளாமல், ஒரு நீர்நிலையுடைய இயல்புத்தன்மை புரிந்து கொள்ளாமல், உங்களால மார்வலஸ் இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு மிகப்பெரிய டேமை கட்டுறீங்க அப்படின்னா, இயற்கை தன் போக்கில் வேற மாதிரி விதத்தில் செயல்படும். அதை யாராலும் கணிக்க முடியாது. ஒரு நதி உருவாயிருக்கு அப்படின்னா அது லட்சக்கணக்கான தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வருடங்களாக இருக்கக்கூடிய நிலவு அடிப்படையிலிருந்து மாறி இருக்குது இல்லைங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை பல கோடி வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை, அதுல இருந்து உருவான ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறது காவேரி. அது வந்துட்டு பல ஆயிரம் வருடங்களாக வேற வேற வகையில வந்து உருவெடுத்து வந்து உருவாகி ஒரு அமைப்பு முறையே இருக்கு. அதை நீங்க திடீர்னு இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படின்னா அது என்ன போக்குல வேணா மாறலாம். இன்னைக்கு டேம்ஸ் அப்படிங்கிறது வழக்கொழிந்து போன ஒரு டெக்னாலஜியா இருக்கு. ரைட்டுங்களா? அடிப்படையில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சென்னைக்கு அது பெங்களூருக்கான குடிநீர் தேவை அப்படிங்கிறது அந்த திட்டத்தை ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஏன் வந்துட்டு பெங்களூர் குடிநீருக்கான கட்டுப்பாடுல இருக்குதுன்னு நான் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய லேக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. 2வது பெங்களூர் சுத்தி பயங்கரமா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பயங்கரமா வளர்ந்துச்சு. அப்போ பெங்களூருடைய இண்டஸ்ட்ரியல் தேவைகளுக்காக இந்த தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால இவங்க காவேரியிலிருந்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அர்பனைசேஷன்ங்கிறது அடிப்படையான பிரச்சனையா இருக்கு. இப்ப நகர்மயமாதல் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக சூழலை அழித்து, சுற்றுச்சூழலை அழித்து, வெறும் கட்டுமானங்களை கொண்டு வருவது மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பாதிப்பு தான் இன்னைக்கு உலகங்கள்ல இருக்கு. அதான் குளோபல் வார்மிங் பேசுறோம். இன்னைக்கு எவ்வளவு வெக்கையில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? வெயில் நம்மளுக்கு கொள்ளுங்கிற. இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கடந்த வருடம் மட்டும் தெலுங்கானா, ஆந்திரால வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்னால கிட்டத்தட்ட 1200 பேர் இறந்து போயிருக்காங்க. வெயில் இப்ப கொல்லக்கூடிய நிலைமையில இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய அர்பனைசேஷன் ஒரு முக்கியமான ஒரு காரணம், குளோபல் வார்மிங் ஒரு காரணம். குளோபல் வார்மிங் முதல் காரணம் அப்படின்னா, 2வது காரணம் அர்பனைசேஷன். நீங்க குளோபல் வார்மிங் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களுக்கான ஹீட் ரெசிலியண்டாக இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அப்படிங்கிறது. அப்ப நதி தன் போக்கில் போகும்போது வெப்பத்தை எடுத்து வேற இடத்துக்கு கடத்தி செல்லுது. அப்ப நதிகள் நமக்கு வந்து தேவை, காடுகள் நமக்கு வந்து தேவை, சதுப்பு நிலங்கள் நமக்கு வந்து தேவை. நகரத்துல வந்துட்டு உங்களுக்கு கிரீனரி தேவை, ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தேவை. இது இல்லைன்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் நம்மளும் அதிகமாக ஹீட்டை நீங்க உள்வாங்குவீங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் இருந்து தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த 25 ஆண்டுகள் ஜிடிபி எப்படி வளருதோ இல்லையோ இங்கு பொறுத்த வரைக்கும் சென்னையினுடைய வாழும் திறன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், லிவிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இங்க இருக்க ஒரு ஹீட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், சென்னையோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிற யோசனை அடிப்படையில் தான் உங்களுக்கு கட்டுமானம் வரும். நீங்க சென்னையில வந்துட்டு ஏர்போர்ட் கொண்டு வரலாம், பெங்களூர்ல வந்துட்டு ஏர்போர்ட் கொண்டு வரலாம், அது எல்லாமே வச்சுக்கலாம். ஆனா மனுஷன் வாழ்றதுக்கான சூழல் இருக்கணும் இல்லையா? ஏசிக்குள்ளேயே தான் மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள தான் நீங்க கட்டுமானத்தை விட்டு போக போறீங்க அப்படின்னா வருங்கால சங்கதிகள் எப்படி வாழ போறாங்க? அப்ப அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதன் பார்வையில் நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடுவதன் மீதும் நிறைய வழக்குகள் போடப்பட்டது. இப்போ இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை, பசுமை விமான நிலைய திட்டத்தை எதிர்த்தவர்கள் மீதும் குண்டாஸ் வழக்குகள்லாம் போடப்பட்டது. உங்கள் பூவொளி நண்பர்கள் உங்கள் மீதும் காவல்துறை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து. இப்போ அது முழுக்க அந்த இதை எடுத்துட்டாங்களா? எப்படி கடந்த காலங்கள் எப்படி இருந்து இப்போ அந்த வழக்குகள் நிலைமை எப்படி இருக்கு? எஃப்ஐஆர்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ மேற்கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்காமல் அந்த எஃப்ஐஆர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ கூடங்குளமாக இருந்தாலும் சரி, இல்லை மீத்தேன் எதிர்ப்பு இயக்க திட்டமாக இருந்தாலும் சரி, எட்டு வழி சாலை அது மேலே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இன்றளவும் நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றத்திற்கு முன்பாக விசாரணையின் போது தமிழக அரசாங்கம் கூடங்குளம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 எஃப்ஐஆர் வழக்குகளை பின்வாங்கினாங்க. ஆனால் இன்னும் ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்குகள் விசாரணை நிலைமையில் இருக்குது. டெய்லி ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தான் மீத்தேன் எதிர்ப்பு இயக்கத்தில் ஐயா ஜெயராமன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே விட்ரா பண்ணணும் அப்படி தான் கேட்டிருக்கோம். இப்போ இந்த பரந்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா
மக்கள் மீது அந்த 200-1000 நாள் தொடர்ச்சியாக போராடுறதுக்காக பல்வேறு விதமான எஃப்ஐஆர்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே வந்து அடுத்து ட்ராப் பண்ணணும். அதுக்கு அவர்கள் நாங்கள் அதை வழக்க முழுக்க நாங்கள் பின்வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல வரக்கூடிய அம்சமாக இருக்குன்னு. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த வழக்குகளும் வந்துட்டு முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் இது அரசியல் கேள்வியாக இருந்தாலும் அரசியல் தவிர்க்க முடியல. அரசியலுக்காகத்தான் முதல்வர் விஜய் இதை கைவிட்டிருக்கிறாரு. அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கனவருக்கு அல்லது அடுத்த இடைத்தேர்தல் இந்த கால்குலேஷனில் தான் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் காரணங்களுக்காக இது செய்திருக்காரு அப்படின்னு நான் வந்து பார்க்கலாம். ஏன்னா அவர் அரசியல் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டராக எது நினைக்கிறாருன்னா அவர் வந்துட்டு வேறு விதத்தில் தன்னுடைய இமேஜை வந்துட்டு அவர் இன்னும் வலுப்படுத்திக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு இது வந்து 2 விதமான ஒரு இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? நீங்கள் வந்து ஆன்டி டெவலப்மெண்ட்னு முத்திரை கொடுத்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மீடியாவில் ரொம்ப எளிமையாக இதெல்லாம் கொண்டு போயிட முடியும், ஈஸியாக இது கேரி அவுட் பண்ணுவாங்க இல்லைங்களா? வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. அதனால இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முடிவாக நான் வந்து பார்க்கல. இயல்பாக வந்து ஒரு கலைஞனாக இருக்கின்ற ஒரு காரணத்தில் ரொம்ப எமோஷ்னலாக அவர் சில விஷயங்களை வந்து பார்க்கிறார் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் தான் எகனாபுரம் பகுதியை சார்ந்தக்கூடிய அந்த ராகுல்னு அந்த குட்டி பையன் அவன் பேசின அந்த வீடியோவை பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து எமோஷ்னலாக வந்து அதில் ஆயிருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதற்கு பின்பாக தான் அந்த பையனை வந்து பார்க்கணும், அப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி சொல்லும் போது சரி ஓகே நான் வந்து ஊருக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் வந்து வர்றாரு. ஸோ அது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்ட ஒரு நபராக அவர் இருந்தார். அதன் அடிப்படையில் இருந்தால் நேரடியாக நான் அந்த களத்திற்கு வந்து அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த ஒரு எமோஷ்னலாக அது புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அறிவியல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது என்பதை கேட்டறிந்து கொண்டு பூலை நண்பர்கள் சார்ந்திருக்கோம் எங்களுக்கும் அவங்க கருத்து தெரிவித்தோம். இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தெரிவித்தோம். அது எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்டறிந்து குறிப்பறிந்து மற்றவங்களோட ஆலோசனை அடிப்படையில் இருந்து தான் சரி இந்த திட்டத்தை வேண்டாம் என்கின்ற முடிவை எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இருந்து அவங்களுடைய மாநாட்டு தீர்மானத்திலுமே வந்து அவங்க முன்மொழிஞ்சாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டை எடுத்ததுக்கு பின்பாக அது பின்வாங்காமல் இருந்து கடைசி வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க எலெக்ஷன் முன்னாடி ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, இப்போ வெற்றி பெற்றுட்டீங்க, இப்போ உங்களை யாரும் வந்துட்டு கேட்க போறது கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா இதை நீங்க செய்யணும் அப்படிங்கிற அழுத்தம் வந்து கொடுக்க கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு டிஎம்கே இதை வந்து இது பண்ணணும் அழுத்தம் கொடுக்கலையே. நீங்க டிஎம்கே என்ன சொல்றாங்க, நாங்க திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் இல்லை அதிமுகவா இருக்கட்டும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் நிப்பாட்டி இருந்தோம். ஆனால் இந்த திராவிடம் அப்படி இதுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு இவர் அப்படிங்கிறத அவங்க திருப்பி பதிவு செய்யறாங்க. ஆமா, திருப்பி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் சொல்றேன், அது வளர்ச்சி என்பது இல்லை. அந்த வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பது யார் முடிவு செய்வது அப்படிங்கறதான் பிரச்சனை. வளர்ச்சி என்பது யார் முடிவு செய்வது, எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள், இந்த திட்டத்தினுடைய அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஆய்வுகளும் முடிவு பெறாத பட்சத்தில் இது எப்படி வளர்ச்சின்னு முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் சோதனை. நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் வந்து அரசியலுக்காக இது பண்ணாரா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற. ஸோ அதனால அது அந்த இது இல்லை. அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுல உறுதியாக இன்னும் சொல்ல போனா இவர் இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பின்பாக இது பின்வாங்க கூடாது என்று அவருக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுத்ததாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்படிதான் எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. பல்வேறு வகைகளை வந்து தொடர்ச்சியாக இது எப்படியாச்சும் சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை எல்லாம் மீறி அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சிருக்காரு. அதனால இது வந்து வெறுமனே அரசியலுக்காக எடுத்தப்பட்ட முடிவாக நான் வந்து பார்க்கவில்லை. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி என்ன என்பதை அவங்க ரீட்ரை பண்ணணும். இப்போ அடிப்படையில் திராவிட கழகம் அப்படிங்கிறது பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் என்பது பொது உடைமை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம். பொதுவுடைமை கோட்பாடு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமை சமூகத்தை உருவாக்குவது தான் பெரியாருடைய கனவு. அவர் ஒரு கேபிட்டலிஸ்ட் கிடையாது. ஒரு கேபிட்டலிஸ்டுக்கு ஐடியாலஜி இருக்கிற ஸ்டேட்டை உருவாக்கணும் அவர் நினைக்கல. அடிப்படையில் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இல்லைங்களா? அவருடைய இனிவரும் உலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கம்யூனிச உலகம் எப்படி இருக்கணுங்கிற கற்பனை செஞ்சு அவர் வந்து எழுதின ஒரு புத்தகம் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு அவங்களுக்கு கட்சியினுடைய கொள்கை அதுவாக தான் இருந்துச்சு. இன்னும் திராவிட கழகத்தினுடைய அந்த சிவப்பு என்பது கம்யூனிசத்தை தான் குறிக்கும். கருப்பு என்பது இழிவு, அந்த இழிவு நீக்கப்பட்டு கம்யூனிசம் பரவ வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடு. அதைத்தான் அண்ணாவை ஏற்றுக்கொண்டார். கலைஞரும் தனி கம்யூனிஸ்ட் அப்படின்னு தான் கூறிக்கொண்டார். அப்போ உங்களுடைய சோசியலிச பொருளாதார கொள்கை என்னங்கிறதான் கேள்வி. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் உலகமய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னா இது எதை நோக்கி போகுது? சோசியலிசத்தை நோக்கியா போகுது? இது வந்து கேபிட்டலிஸ்ட் நோக்கி இருக்கக்கூடியது. அப்ப அது எப்படி அடிப்படையில் வேறுபடலையா? அப்ப இந்த கேள்வியில திராவிட கட்சிகள் தாங்கள் முதல்ல வந்து பொது உடைமை சித்தத்தில் தான் இன்னும் இருக்கிறோமா இல்ல கேபிட்டலிஸ்டா மாறிட்டோமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும்.
அப்ப அதிலிருந்து அடிப்படையில் தான் நீங்க வந்துட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது பேச முடியும். இப்ப உலகமயமாக்கலுக்கு பின்பாக இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது முதலாளித்துவத்திற்கான இருக்கக்கூடிய வளர்ச்சி. அதன்படி பார்வையில் அப்ப அந்த அடிப்படையில் தான் வளர்ச்சி நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு அடிப்படை கொள்கையிலிருந்து மாறிட்டீங்கன்னு பொருள். அந்த இடத்துலதான் இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பேசுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து இந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையில இருந்து பேசுறாங்க. அதில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்துதான் நம்மளை போன்று இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கை என்பதுதான், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக், ஒரு சோசியலிச சமுதாயம் அப்படிங்கிறத ஒரு தீர்வானதாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு சமுதாயத்தை உற்பத்தி பண்ணலாம். அப்போ அந்த வகையில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து மக்களுடைய கலந்து ஆலோசனை அடிப்படையில் இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது, உற்பத்தியில் பங்கு, அனைவருக்குமான உற்பத்தியில் இருக்கக்கூடிய பங்கு, அனைவருக்கும் இயற்கை வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அனைவருக்குமான இயற்கை வளம் அப்படிங்கிறது இறுதி லட்சியமாக இருக்க வேண்டும். அதை தான் அம்பேத்கரும் குறிப்பிட்டார், அதுதான் பெரியார் வந்து பேசினார், அதுதான் பொது உடைமை சித்தாந்தங்கள் கூறுகின்றார். அதை நோக்கி பயணிப்பது என்பதுதான் ஒரு முற்போக்கு அரசியலாக இருக்க முடியும். அந்த முற்போக்கு அரசியலில் இவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத கேள்வி. பரந்தூர் பசுமை விமான நிலையம் தொட்டு பல்வேறு சூழலியல் சிக்கலில் இருக்கக்கூடிய நுட்பமான சிக்கல்கள் குறித்து விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா, ஸ்டூடியோ இல்லையா, கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்ல, ரெண்ட் கொடுக்க தேவையில்ல. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.